ஒர்க் ஷாப்க்கு வந்திருந்தேன். இது வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 டேயில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுல 2 டைப்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் ப்ளீட்டிங் அண்ட் ஃப்ளஃபி ப்ளீட்டிங். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் சரண்யாவோட ஸ்கில்லை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக ஒரு பேபி ஸ்டெப் அழகாக ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து சாரீ கட்ட தெரியணும் தெரியாதவங்க இப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஆல்ரெடி நான் சாரீ கட்டுறதுனால எனக்கு ஓகே, பட் சாரீ கட்ட தெரியலன்னா கூட இவங்களுடைய ஸ்டெப்ஸ் எப்படின்னா ஒரு பேபி ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டெப் அடுத்து அப்படி லைனாக அழகாக சொல்லித்தராங்க. ஸோ இது வந்து ஈஸி லேர்னிங்காக இருக்குது. இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஸ்கில்டாக இருக்கணும், நல்லா கற்றுக்கிற ஆளாக இருக்கணும், கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸி லேர்னிங்காக இருக்குது. அவங்க சொல்ல அதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்துடுது. பர்ஃபெக்ஷன் ஆகட்டும், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, திங்ஸ் என்னென்ன தேவைப்படுது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து அப்படியே நம்ம இன்கேஸ் நான் வந்து இது ப்ரொஃபஷனாக மாற்றிக்கணும் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ணி தராங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப மனசு திருப்தியாக கற்றுக்கிட்டேன். எனக்கு 1 or 2 சாரீஸ் பண்ணும்போதே அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ கான்ஃபிடென்ஸ் சும்மா வராது, நம்மளுடைய ட்ரெயினர் கொடுக்குற அந்த காம்பிடென்சியும் அந்த அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கில் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் வருது. So I hope that I was happy about it. I hope that everybody will get experience in it. Thank you.